இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். நம்மளுடைய மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்மளுடைய மனதின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நிஜமாகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நம்மளால் நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா? அது சாத்தியமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம மனசில் உருவாகும் போது அதை அடிப்படையாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த யூனிவர்ஸ் நமக்கு பதில் தருது. நம்ம மனசில் நம்ம பாசிட்டிவான எண்ணங்களை தரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நெகட்டிவான விஷயங்களை தரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இங்கே சிக்கல் என்னன்னா, நாள் முழுக்க நம்மளால பாசிட்டிவான மனநிலையில் இருக்க முடியறதில்ல. இந்த இடைப்பட்ட நேரத்தில் பயம், பதட்டம், குழப்பம், சந்தேகம் மாதிரியான எதிர்மறை எண்ணங்களால் நம்ம பாதிக்கப்படுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்பவும் அதே சூழலில் மாட்டிக்க வேண்டிய நிலைமை திரும்ப திரும்ப இந்த யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதே மனநிலையிலேயே நம்ம மோசமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நமக்குள்ள இயல்பாகவே ஒரு கேள்வி ஒன்று வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த மன ரீதியான மாற்றத்தால் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம மனசில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும் போது இந்த யூனிவர்ஸ் நமக்கு இப்படி தருது. அப்படிங்கும்போது நம்ம இந்த மனசை நம்ம மாற்றிட்டோம், நம்ம மனசை நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த சிக்கல்லிருந்து வெளியே வர முடியும். அப்போ நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. மனம் அப்படிங்கிறது ஒரு சீரிப்பாஞ்சு வரக்கூடிய ஒரு காளை மாடு மாதிரி. அதை நீங்கள் அதே இடத்துலயே நான் தடுத்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனோட கொம்பை பிடிச்சிங்கன்னா அது உங்களை தூக்கி வீசிடும். அது உங்களை விடவும் பயங்கரமான பலசாலியாக இருக்குது. அதனால் உங்களால் அந்த இடத்துல தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய மனமும். அது ரொம்பவே பலசாலியாக இருக்குது. அதுக்கான காரணம் அதை ஆரம்பத்திலிருந்து அதை பலசாலியாக மாற்றினது, பழக்கப்படுத்தினது நீங்கள் தான். இன்றைக்கி அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அது உங்களை விடவும் பலசாலியாக மாறி நிற்குது. உங்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியாததாக மாறி நிற்குது. அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக அதை டைவர்ட் பண்ண பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ, எதை நோக்கி நீங்கள் அதை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, திசை திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் திசை திருப்ப ஆரம்பிக்கலாம். மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா மனசை எம்டி ஆக்கிறது, எண்ணங்களற்ற நிலை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. உண்மையான மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு தேவையான திசையில் நம்மளுடைய மனசை, நம்ம எண்ணங்களை நம்ம திசை திருப்புறது தான் உண்மையான மைண்ட் கண்ட்ரோல். ஸோ இங்கே அந்த சீறி பாஞ்சு வரக்கூடிய காலை நீங்கள் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதை விட நீங்கள் பலசாலியாக இருக்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் பல வருடங்கள் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் உங்களை நீங்களே ரொம்ப ட்ரெயின் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் அந்த எண்ணங்களற்ற நிலையை உருவாக்கணும், உங்கள் மனசை அந்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பல வருடங்கள் அதுக்காக தியானம் செய்யணும். ரொம்ப கடுமையாக அதிதீவிரமாக நீங்கள் தியான பயிற்சியை உருவாக்கணும், செய்யணும். அப்படி செய்யும்போது தான் உங்களால் அந்த எண்ணங்களற்ற நிலையை உருவாக்க முடியும். சரி, இப்படிப்பட்ட எண்ணங்களற்ற நிலை, அந்த மைண்டை எம்டி பண்ணக்கூடிய அந்த நிலை இங்கே நமக்கு தேவைதானா அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு அது இங்கே தேவையில்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. நம்மளுடைய மன அமைதிக்காகவும் தேவையில்லாத எண்ணங்கள் உள்ள நுழையிறது தடுக்கிறதுக்காகவும் நம்ம தியான பயிற்சியை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்யும்போது அது நடக்கும். ஸோ அதுக்காக வேணால் நம்ம அதை செய்யலாம். ஆனால் உண்மையாகவே மைண்ட் கண்ட்ரோல் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது தேவையோ அதை நோக்கி நம்மளுடைய எண்ணங்களை திசை திருப்ப நம்ம கற்றுக்கணும். அதுதான் இங்கே தேவையான ஒரு மைண்ட் கண்ட்ரோலாக இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்மளுடைய மனசு செய்யும். ஒரு 2 நிமிஷத்துக்கு குரங்கை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தான் நினைக்கும். அப்போ இங்கே நமக்கு தேவையானது குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீ விண்வெளியை பற்றி அடுத்த 2 நிமிஷத்துக்கு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த இயற்கையை பற்றி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆகும்னா, குரங்கை பற்றி நினைக்கிறது தவிர்க்கப்படும். ஸோ இதை தான் இங்கே சொல்கிறோம். நமக்கு தேவையான விஷயங்களில் நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பணும், நம்மளுடைய மனசை திசை திருப்பணும். இந்த பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையானது அதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அடிப்படையில் உங்களுடைய மனசை நீங்கள் அமைதியான நிலையில் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் அதுக்காக உங்களுடைய மனசை நீங்கள் எம்டி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மனசை அமைதியாக வச்சுருந்தா போதும். உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்ற தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. அதோட உங்களுடைய லட்சியங்களை அடைய தேவையான ஒரு சூழலை உருவாக்குங்க. அதை அடையிறதுக்கான செயல்களில் இறங்குங்க. அதுக்கான பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனசை நீங்கள் சரியாக வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, தான் ஆசைப்பட்ட விஷயம் எதுவும் எனக்கு
இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது, வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் அவங்க இதை பற்றின புரிதலே இல்லாமல் இருக்கிறதா இதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மனசை எம்டி பண்ணி நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் மனசை வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு நான் மாற்ற போகிறேன், என் மைண்டு மாறிடுச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து என்னோட வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மைண்டு மாறினா வாழ்க்கை மாறுங்கிறது உண்மைதான். ஆனால் எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு வந்து அந்த லெவலுக்கு நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையான விஷயங்களை ஈர்க்கணும் அப்படிங்கிறது, அப்போ தான் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது. இங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய லட்சியங்களை நோக்கி நம்மளுடைய மனசை நம்ம டைரக்ட் பண்ண திசை திருப்ப ஆரம்பித்தாலே போதும். சரி, நான் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையவும் என்னுடைய லட்சியத்தை வந்து நான் ஈர்க்கவும் நான் எந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது, என்னுடைய மனசை நான் திசை திருப்ப தயார். ஸோ எதை பண்ணி நான் என்னுடைய மனசை வந்து நான் திசை திருப்புறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்து உங்களுடைய லட்சியத்தை நோக்கி மட்டுமே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து இந்த லட்சியத்தை நோக்கி மட்டுமே திசை திருப்பப்படும். அப்போ என்ன ஆகுனா அதனுடைய வைப்ரேஷன் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து அதனோட வைப்ரேஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது உங்களை நோக்கி ஈர்க்கப்படும், நீங்களும் அதை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க. உங்கள் மனசை நீங்கள் எதிர்க்காதீங்க, அதை உங்களுக்கு சாதகமாக திசை திருப்ப பாருங்கள். உங்கள் மனம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கருவி, அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுங்க. ஈர்ப்பு விதி தொடர்பான வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதுக்கான பதிலை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் சரியான ஆழமான ஈர்ப்பு விதி சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. நான் SS பாலா. நன்றி.